வணக்கம். என்ன தெரியுதுங்களா? 1982 ஆதிச்சநல்லூர்ல முதுமக்கள் தாழி ஆராய்ச்சி பண்றதுக்கு போயிருக்கும் போது உங்களை மாதிரியே இருந்த ஒரு கிராமத்தான் எங்களுக்கு ரொம்ப உதவி பண்ணான். அவன் இப்போ உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. நீங்க உயிரோட இருக்கிறதுனால நீங்க அவனா இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. குடிக்க தண்ணி ரெடியா வச்சுக்க. என் பேர் நிரோஷா. நாங்கள் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கணும். எனக்கு முதல்ல நல்லா தான் பார்த்துட்டு இருந்தாரு. கல்யாணம் ஆகி 3 மாசத்துல என்ன அடிச்சார் மேடம், சரக்கு சாப்பிட்றதுனால. எப்படி லவ் பண்ணீங்க? அவர் எங்கள் வீட்டுக்கெல்லாம் வருவார். எங்கள் அண்ணன் மூலியமா தான் அவர் எனக்கு தெரியும். உங்க வீட்டில் யாரெல்லாம் இருக்கீங்க? அப்பா, அம்மா, அண்ணன், தங்கச்சின்னா நாங்கள் 5 பேர் தான். அப்புறம் லவ் பண்ணிட்டு கல்யாணம் அவர் என்ன சொன்னார், நீ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம், நான் சூசைட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மிரட்டினார் மேடம். சாவு சாவும்ல செத்த பையில நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையில நீ நலமா இருந்தா சரின்னு சொல்லிட்டு நான் அப்பா, அம்மா, அண்ணன் எல்லாரும் விட்டுட்டு அவர் கூட்டாருன்றதுக்காக தான் நான் போய் கல்யாணம் பண்ணிக்கினேன். அப்பா அம்மா என்ன வேலை செஞ்சு? என்ன கூலி வேலை தான் மேடம். அவங்க ஒத்துக்கலையா கல்யாணத்துக்கு? இல்லை, அவங்க ஒத்துக்கல மேடம். ஏன்? நான் அதாவது அவங்க வேணாம், நான் பார்க்குற மாப்பிள்ளை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவர் சொன்னாங்க. இல்லை, நான் கல்யாணம் பண்ணிக்கலாம், அவங்க சூசைட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. நான் சரி கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு நான் அவங்களை எதிர்த்து நான் அவங்களை கல்யாணம் பண்ணிக்கினேன். முதல்ல கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் என்னை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனார் மேடம். கூட்டிகிட்டு போய் கொஞ்ச நாள் 3 மாசம் தான் வச்சுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் என்ன தெரியல, சரக்கு சாப்பிடுவார், வண்டிக்கெல்லாம் போவார். நைட்டில் 1 மணிக்கு அந்த மாதிரி 12 மணிக்கு வருவார் மேடம். ஏன் இவ்வளோ நேரத்துக்கு வரேன்னு சொல்லி கேட்டாக்கா அடிப்பார். அடிச்சாக்கா அவங்க அண்ணிலாம் வந்து கேட்பாங்க, ஏன்ப்பா அடிக்கிறா அவளை, அவள் என்ன பண்ண தப்பு, ஏன் அவளை அடிக்கிறன்னு சொல்லி கேட்டா உனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, நீ ஏன் இதை வந்து கேட்குறேன்னு சொல்லிட்டு அவங்கள சண்டை போடுவார். கூட்டு குடும்பமா? ஒரே குடும்பம் தான். அவங்களாண்ட சண்டை போடுவார். நான் இல்லை, நீங்கள் எதுவும் கேட்காதீங்கக்கா, அவர் என்ன அடிச்சாலும் அடிச்சுட்டே போறாரு, நான் பரவாயில்ல, நான் அன்னைக்கு தப்பு பண்ணதுக்கு இது எனக்கு தண்டனை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாண்ட நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். பேசல மாட்டேன் அவங்களாண்ட. இது ஒரு வார்த்தை சொல்லிட்டு நான் வந்துடும். சரி, நான் எங்கேயாவது போயிடுறேங்க, என்னை அடிக்காதீங்க, என்னால் வழியில தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவோம் மேடம். அப்போயும் அவர் அப்படியே கோல் பெருசாக எடுத்து வந்து அடிப்பார், நடு ரோட்டில் அடிப்பாருங்க மேடம். நான் அவ்வளோ சரி அன்னைக்கு அப்பா அம்மா பேச்சு கேட்காம வந்ததுனால தான் இன்னைக்கு நமக்கு இந்த தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு நான் அதையும் பொறுத்துட்டேன் மேடம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் மறுபடியும் நல்லா தான் பார்த்துட்டு இருந்தார். அவர் வந்து ராதிகான்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருப்பாரு. அது எனக்கு தெரியாது ஃபர்ஸ்ட்ல. அந்த பொண்ணு கல்யாணம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எதிராக தான் எனக்கு கல்யாணம் பண்ணிட்டாரு வளர்த்து. எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு. எனக்கு புரியலைங்க, ஆக்சுவலாக புரியாம தான் கேட்குறேன். நான் வந்து பார்த்து கடைசியில் கொஞ்ச நாள் விசித்திரமா இருந்துச்சு, கொஞ்ச நாள் ஆச்சரியமா இருந்துச்சு, கொஞ்ச நாள் பைத்தியம் முடிச்சிச்சு, இப்போ வந்து சீன் ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு அதுக்கு நான் பொறுமையாக தான் இருந்தேன் மேடம். அதுக்கப்புறம் அவங்க கூட பேசுவார்த்தை வச்சுட்டு இருப்பார் வளர்க்குது. இவர் ஒரு நாள் எனக்கு தெரிய வந்துச்சு, எங்க அவங்க வேணான்னு சொல்லிட்டு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கினீங்க, அன்னைக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க, நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் சூசைட் பண்ணிக்கணும்னு சொன்னீங்க, இன்னைக்கு ஏங்க இந்த மாதிரி பண்ணுறேன்னு சொல்லி கேட்டது. எனக்கு அவ்வளோ தான் வேணும், நீ தான் வேணும், நான் அவர்கிட்ட பேசுவேன், போக வரும்னு சொல்லிட்டு அவர் போவார் மேடம். சரி, ஏதாவது பண்ணிட்டு போட்டோம், நம்ம எதுவும் கேட்கக்கூடாது, நம்ம பண்ண தப்புக்கு இதெல்லாம் எனக்கு தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கும் முடியல அவர் போவாரு, அவங்க அக்கா வீட்டுக்கு போற மாதிரி போவாரு, அந்த பொண்ணுகிட்ட பேசுவாரு. நானே ஒரு நாள் கண்ணால பார்த்தேன் மேடம். இருந்தாலும் என்னால வெளியே சொல்ல முடியல. அப்பா அம்மாட்ட போய் சொன்னாலும் நீ தான் அன்னைக்கு தப்பு பண்ண, அதனால உனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்க மாட்டாங்க. அவங்ககிட்ட பேச மாட்டேன்னு சொன்னாரு. மறுபடியும் பார்த்தா பேசுவாரு, பேச மாட்டேன் சொல்ல மாட்டேன் பேசுவார். சரி, நம்ம எதுவும் கேட்கக்கூடாது, நம்ம அமைதியாவே இருந்துக்கணும்னு சொல்லிட்டு அமைதியா இருந்து மேடம். அதுக்கப்புறம் எங்க பெரிய பொண்ணு கன்சீவ் ஆயிருந்தேன். நானே ஒரு ஜோக்கர் தான். ஜோக்கர் பேண்டாவா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமாடா? நீ எல்லாரும் எவ்வளவு ஈஸியா சொல்றீங்களா? ஒரு ஜோக்கரா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமாடா? உனக்கு தெரியுமாப்பா? இருக்கிறப்ப அப்பெல்லாம் நல்லா பாத்துட்டு இருந்தாரு மேடம். கன்சீவா இருக்கிறப்ப நல்லா பாத்துட்டு தான் இருந்தாரு. பரவாயில்ல, நம்ம புருஷன் தெரிஞ்சுட்டாரு போல இருக்குது, இப்ப நல்லா பாத்துக்கிறாங்க. அதாவது வீடு வந்து அதுக்கப்புறம் தனியா போயிட்டோம் மேடம். அவங்க அண்ணங்கிட்ட ஒரு சரக்கு சாப்பிட்டு போய் சண்டை வாங்குவாரு. அவங்க அண்ணனும் இவங்களும் 2 பேரும் அடிச்சுக்குவாங்க. சரி வேணாம், நம்ம தனியா போயிடலாம் சொல்லிட்டு அவர் கொள்ளையை கூட்டிட்டு போயிடாரு. அதாவது ஊர் இங்க இருக்குன்னா கொள்ளை வந்து 1 கிலோமீட்டர் தூரம். ஒரே வீடு தான் மேடம், அக்கம் பக்கத்துல வீடுலாம் எதுவும் கிடையாது. அவர் என்ன அடிச்சாலும் கேட்கறதுக்கு யாரும் கிடையாது. சரின்னு சொல்லிட்டு அங்கதான் மேடம் இருந்தேன். அங்கேயே கொஞ்ச நாள் இருந்தோம், ஒரு 2 வருஷம் அங்க கொல்லியிலே இருந்தோம். அதுக்கப்புறம் பெரிய பொண்ணு பிறந்துச்சு. பெரிய பொண்ணு பிறந்த உடனே அதுதான் நான் விரும்புறேன். அந்த ஒரு அலை, அந்த ஒரு மூமெண்ட் அது உண்டாகணும். அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் இவர் குடிச்சிட்டு வந்திருந்தாரு. ஏன்டா அப்படி குடிச்சிட்டு வரேன்னு சொல்லி கேட்டப்ப அவங்க அப்பா அம்மா சண்டைக்கு போனார் மேடம். இதுக்கப்புறம் நீ என் வீட்டில் இருக்கக்கூடாது, வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா துரத்திட்டாங்க. 5 மாசம் குழந்தை தான் மேடம் பொண்ணு, பெரிய பொண்ணு. அப்புறம் போன்னு சொல்லிட்டு, அதாவது 12 மணி நைட்டுக்கு அன்னைக்கு போன்னு சொல்லிட்டு போய் எங்கே மேடம் போக முடியும்? அதுக்கப்புறம் திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டில் வந்து உட்காந்துட்டு இருந்தோம். உட்காந்துட்டு அப்போ சரிங்க, எங்கள் அம்மா வீட்டுக்காவது போவோம், குழந்தைய வச்சுட்டு எங்கே போக முடியும், உங்களுக்கு யாரும் தெரியலன்றீங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன் என் குழந்தைய. அவங்களாம் அன்னைக்கு சேர்க்காம தான் நான் எங்கே மேடம் போயிருக்க முடியும்? தெரியுது. அந்த குழந்தைய அவங்க தான் பார்த்துட்டாங்க, அவங்க தான் வளர்த்தாங்க. சரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அங்கே இருந்தோம். மறுபடியும் சரிவா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டை கூட்டிட்டு வந்துட்டார் மேடம். அப்பவும் தனியாக தான் இருந்தோம், அதே கொள்ளியில தான் தனியாக தான் இருந்தோம். மறுபடியும் சரக்கு சாப்பிட ஆரம்பிச்சாரு மேடம். மறுபடியும் அடிப்பார், உதைப்பாரு. அவரால் என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணுவாருங்க மேடம். சரி, இதே மாதிரி பண்ணிட்டே இருக்கிறாரு சொல்லிட்டு எங்கள் அம்மா வீட்டில் எங்கள் பெரிய பொண்ணு வீட்டில் விட்டுட்டேன் மேடம். கொள்ளியில் நான் இருக்கிறேம்மா, ஏதாவது பிரச்சனைனா என்னை அடிக்கிறாரு, உதைக்கிறாரு, என் குழந்தை யாருமா பார்த்துப்பாங்க சொல்லிட்டு எங்கள் அம்மா வீட்டில் விட்ட மேடம்.
அவங்க தான் எங்கள் பெரிய பொண்ணை வளர்த்தாங்க. அதுக்கப்புறம் 2வது பொண்ணு பிறந்து 2வது பொண்ணும் அப்பா தான் பார்த்துக்கிட்டாரு. பெரிய பொண்ணையும் 2வது பொண்ணையும் அவங்க தான் மேடம் பார்த்துக்கிட்டாங்க. அப்போ என்ன சொல்லுவார், நீ வேற ஒருத்தனை வச்சிருக்கிற, நீ வேற ஒருத்தங்கிட்ட பேசுற அப்படி இப்படி சொல்லிட்டு சண்டை வாங்குவார் மேடம். டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லைன்னா நீ அவ்வளவுதான். உங்க அம்மா வீட்டில் உனக்கு நகையே போடல, போய் வாங்கிட்டு சொல்லிட்டு அடிப்பாருங்க மேடம். நடு ரோட்டில் துணியே இல்லாத அளவுக்குலாம் அடிப்பாருங்க மேடம். ஓட அடிப்பாரு. ரோட்டில் எல்லாருமே நின்று பார்ப்பாங்க மேடம். அப்போ கூட சரி அடித்தாலும் பரவாயில்ல, அதுக்கு நான் தப்பு பண்ணிட்டேன்ல, இதெல்லாம் எனக்கு தேவைதான் மேடம் சொல்லிட்டு நான் வருவேன் மேடம். அதுக்கப்புறம் அவருக்கும் அவங்க அண்ணனுக்கு ஒரு பிரச்சனை மேடம், சொத்து தகராறு மேடம். 3 பேருக்கு எழுதி கொடுத்தாங்க, இவருக்கு 4வது ஆள் எழுதி கொடுக்காம விட்டுட்டாங்க அவங்க அப்பா. கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி லைசன்ஸ் வாங்குறதுக்கோசரம் 10,000 இவர் வாங்கியிருப்பாரு மேடம். அது இவர் கொடுக்கவே இல்லை. நீ 10,000 ரூபா கொடுத்தாதான் நான் உனக்கு அந்த இடம் எழுதி கொடுப்பேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க மேடம். அவர் எங்கிட்ட சொன்னோன்னு சரிங்க நான் அம்மாட்ட கேட்டு ஏதாவது அழுது புலம்பி எதாவது வாங்கிட்டு வந்து கொடுத்து நீங்கள் கொடுத்துட்டு வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க மேடம். அப்புறம் 10,000 அவங்க அப்பாட்ட கொடுத்த பிறகு தான் அவருக்கு இடமே எழுதி வச்சாங்க மேடம். அதுக்கப்புறம் பிரச்சனை, அதான் அவங்க அண்ணனுக்கும் அவங்களுக்கு பிரச்சனை வந்தப்போ அவங்க அண்ணன் சொன்ன உன்னை பாரு உன் குடும்பத்தோட ஒழிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாருங்க மேடம். சரி அவங்க சொன்ன சொல்லிட்டு போய்றாங்க, போதையெல்லாம் சொல்றாங்க சொல்லிட்டு நாங்கள் அந்த கொள்ளையில தான் மேடம் வரேன். அதுக்கு அவர் சொல்லி 7வது நாள் எங்கள் பெரிய பொண்ணு கிணத்துல தவிடுச்சு மேடம். அப்புறம் சரி நான் இதுக்கப்புறம் நான் இருக்கவே மாட்டேன், எனக்கு கொள்ளையில ஒண்டி எல்லாம் என்ன விடாத. குழந்தைய காப்பாத்தினீங்களா? இல்லை மேடம், செத்தே போச்சு மேடம். பெரிய பொண்ணு எத்தனை வயசுமா? 1வது படித்தேன். அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. எப்படி நடந்தது? அதான் அவர் சொன்னார்ல மேடம், உங்க குடும்பத்தையே ஒழிச்சிருவேன்னு சொல்லிட்டு சொன்னாருங்க மேடம். நான் இது கவனிக்காம சரி போன போய் அப்போ எங்கள் 3வது பொண்ணு பிறந்துட்டு கை குழந்தை மேடம். நடு பண்ணி 3வது பண்ணி உள்ள ஏடையில போட்டு ஆட்டிட்டு வெளியே விளையாடிங்க மேடம். எப்படிதான் போனாடே தெரியல மேடம். சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லா சடங்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னால் இங்கே இருக்கவே முடியாது, நீ கூட கூடவே பண்ணாலும் பரவாயில்ல, இருக்கிற 2 குழந்தையாவது நான் பார்த்துக்கிட்டு சொல்லிட்டு எங்கள் அம்மா வீட்டு கூட்டிகிட்டு போயிட்டேன் மேடம். அங்கே வந்து 2 வருஷம் அம்மா வீட்டில் இருந்தாருங்க மேடம். இருந்தப்ப வேலைக்கு வருவாரு. நான் யார்ட்டாவது நின்று பேசிட்டேன், அவனுக்கு உனக்கு என்ன சம்மந்தம், அவனை நீ வச்சுட்டு இருக்கிறியா, நீ ஏன் அவன்கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு கேட்பாரு மேடம். அதனால சரி நான் யார்கிட்ட பேச மாட்டேன், வீட்டோட இருப்பேன். யாராவது உள்ள வந்தோட யாரும் வராதிங்க, எங்கள் வீட்டுக்கு இருக்கிறப்ப வாங்க, அவர் என்ன அடிப்பாருன்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லுவேன் மேடம். அப்படி இருந்தா விட அப்படியே என்ன அடிப்பாரு மேடம். ரோட்ல எல்லாம் நிற்பாங்க மேடம், அப்படியே துணியே இருக்காதுங்க மேடம். அப்படியே ரோட்ல ஓட என்ன அடிப்பாரு மேடம். யாராவது கேட்டாக்கா உனக்கு அவருக்கு என்ன சம்மதம், நீ அவளை வச்சுருக்கிறியான்னு சொல்லிட்டு அப்படியே படிச்சே கேட்பாரு மேடம். மறுபடியும் கிடப்பாரெல்லாம் கூட குத்துனாரு மேடம். அப்போ நான் அவர் கூட கூடாம தான் மேடம் பண்ணிட்டு இருந்தேன். கை முன்னாடி வை. எதுக்காக வந்தம்மா? இப்போ அவதான் சொன்னார்ல மேடம், நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணி வந்து நிற்கிறாரு மேடம் வீட்டில். முந்தா நாள் டைரெக்டாக வீட்டுக்கே கூட்டின்னு வந்துட்டாரு மேடம். வீட்டு விட்டு வெளியே போட்டு சொல்லி என்ன அடிக்கிறாங்க மேடம். 2 பேரும் நானும் என் குழந்தை எங்கே மேடம் போவோம். 2 பொட்டு பிள்ளை மேடம். எனக்கு யாருக்கு அப்பா அம்மாவும் எனக்கு காப்பாற்ற மாட்டாங்க, அண்ணன் தம்பி யாரும் எனக்கு கூட நிற்க மாட்டாங்க மேடம். நிரோஷா, அவனோட இந்த நிலைமைக்கு காரணம் என்னது தெரியுமா? நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி. அது மட்டும் இல்ல, பொட்ட புள்ளன்னு உன்னை வளர்த்ததுனால நீ. ப்ரோ சூத்து மூடிட்டு போனாலும் உட்காருங்க ப்ரோ, நான் 1008 டென்ஷனில் இருக்கேன் ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ தப்பா எடுத்துக்காதீங்க. ஆப்ரேஷன் பண்ணிட்டேன் மேடம். 3 பொட்ட பிள்ளையா இருக்கிறதால ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன் மேடம். நான் என்ன மேடம் பண்ண முடியும், 3 பொட்ட பிள்ளையா இருந்தா அது பொறுக்கத்தானே மேடம். அதுக்கப்புறம் நாங்கள் அந்த இடத்த விற்றுன்னு வந்துட்டோம் மேடம். மாமனார் வீட்டு இடத்த அவருக்கு எழுதி கொடுத்தாங்க, அந்த இடத்த விற்றுங்கன்னு தனியாக வந்து இடம் வாங்கணும் மேடம். அதுக்கு அட்வான்ஸ் தான் 50,000 ரூபாய் இவர் தான் மேடம் கட்டினாரு. அதுக்கப்புறம் இவர் சண்டை வாங்கிக்கணும் விட்டுட்டு போயிட்டாரு மேடம், என்ன எங்கள் அம்மா வீட்டில் விட்டுட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் மீது 1 லட்ச ரூபாய் எங்கள் அப்பா நானும் தான் போய் மேடம் அந்த இடத்துக்காட்ட கட்டி தண்டராமத்தில் போய் தாலுகாசில் என் பேர்லேயே பதிவு பண்ணிக்கினேன் மேடம். ஏன்னா இவர் விட்டுட்டு போயிடுறாரு, நானும் அந்த மாதிரி போயிட்டேன், என் பிள்ளைங்க போகிற கதினா மேடம் சொல்லிட்டு அந்த இடத்த என் பேர்லேயே எழுதிக்கினேன் மேடம். கடல் நீரும் உப்புத்தான், கண்ணீரும் உப்புத்தான், உங்களை நம்பினதே என் தப்பு. என் நகை பசங்க நகைலாம் கொஞ்சம் வச்சு அப்புறம் வெளியில் கொஞ்சம் கடை வாங்கி வீடு கட்டினேன் மேடம். வீடு கட்டி அதுக்கப்புறம் எல்லாரும் தான் மேடம் இருந்தோம். அவர் திருவண்ணாமலைக்கு மார்க்கெட் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போவார் மேடம் வண்டிக்கு. அதுக்கப்புறம் இவங்களுக்கும் அந்த லேடிக்கு எப்படி லிங்க் ஆச்சுன்னு தெரியல மேடம். நான் வண்டிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவர் போவார். சரி இவர் வண்டிக்கு தான் போகிறாரு, ஒழுங்காக தான் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நான் அமைதியாக இருப்பேன் மேடம். வண்டிக்கு போவார், சம்பாதிப்பாரு. அதுக்கு முன்னாடி காசு கொடுத்துட்டு தான் மேடம். இப்போ 5 மாசமா 1 ரூபாய் கொடுக்குறது இல்லைங்க மேடம். சாப்பாட்டுக்கு அரிசி பருப்பு வாங்கி போடுறது இல்லைங்க மேடம். வீடு பைனான்ஸ் வாங்கி கட்டி அந்த பைனான்ஸும் கட்டுறது இல்லைங்க மேடம். இந்த பிரச்சனையெல்லாம் முன்னால சாப்பிடாமலே இருந்தேன் மேடம். நொடி போறப்ப அப்படியே படுத்துட்டு எனக்கு எதுவுமே கவனிக்கவே இல்லை மேடம். அவ என் வீட்டுல வந்து சாப்பாடு செஞ்சு சாப்பிட்றேன், இவரு அவர் கூட உட்காந்து சாப்பிட்றாரு மேடம். என்ன எனக்கு கேட்கவே இல்லை மேடம். கேட்கறேன் என்னங்க உனக்கு துரோகம் பண்ண, நான் இப்படி உடம்பு முடியாம இருக்கிறேன், அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து சாப்பாடு செஞ்சு போற அளவுக்கு நீங்க இந்த வேற வச்சுக்கிறீங்களா சொல்லி கேட்டேன் மேடம்.
கர்ம கர்மம் ஊராடாது. இவன் முண்டாட்டி அவன் வச்சிருக்கேன்றியா, அவன் முண்டாட்டி இவன் வச்சிருக்கேன்றியா. அவனை கேளுங்க மேடம், 15 வருஷத்துக்கு அவன் தொட்டு தாலி கட்டி இன்ன வரைக்கும் எங்கூட்டு சாப்பாடு எங்கூட்டு துணிமணி தான் மேடம் அந்த பொண்ணுக்கு. இவனுக்கு எதுக்கு பொண்டாட்டி? நேத்து வந்த வச்சு முக்கியம் ஆயிரம் இல்ல, நான் என்ன ஒன்று வந்தா அவளோட வாய் இல்லைன்றியா, என் பொண்ணோட வாய். நான் சம்மதப்படுறேன். அவ கேட்கறா மேடம், இன்னும் உங்க மாமையில சாவடிக்கணும். போன பௌர்ணமிக்கு எனக்கு ஆள் வச்சிட்டா மேடம் திருவண்ணாமலை, இவனும் அவளும் சேர்ந்து. நான் எந்த அளவுக்கு மேடம் திருவண்ணாமலை இருக்குது, செங்க இருக்குது மேடம் சென்னை. அன்னைக்கு நைட் அங்கே போலீஸுக்கு சொல்லி பௌர்ணமிக்கு திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டில் வந்து உட்காந்து நான் இவனுக்கு ஃபோன் பண்ணிட்டு சென்னைக்கு அப்போ இதுமாதிரி 12 பஸ் அடியார் பஸ் ஏறேன், நீ 3 மணிக்கெல்லாம் அங்கே வந்து இருப்பா பள்ளிக்காரன்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ சாமர்த்தியமாக தான் வந்திருப்பேன். என்ன மாரி அது சாமர்த்தியமாக தான் அவனை தின்னால எங்கேயே பண்ணிட்டு இருக்கோம். தைரிய நேரத்தில் மேடம் அதுக்கு நம்ம ஆம்பியா வேணும், ஆம்பியா வேணும், ஆம்பியா வேணும்னு. வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல. ஏன் 2 பொண்டாட்டி? மேடம் நான் வந்து வண்டி ஓட்டு போனேன் மேடம் மார்க்கெட்டுக்கு. நான் பால நான் ஓட்டிட்டு இருந்தேன், அவங்க பால் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. வியாபாரம் பண்ணுவாங்க, நான் வண்டி ஓட்டும் நான் போயிடுவேன். இவங்க வந்து ஒய்ஃப் தான் வந்து வச்சுக்கிற சொல்லி பிரச்சனை பண்ணாங்க. நான் வச்சு இல்லை நான் பால வண்டி ஓட்ட போகிறேன், நான் வண்டி ஓட்டு நான் வந்துடுறேன் வீட்டுக்கு டெய்லியும். ஏன் நீ வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். இல்லை நீ வண்டி ஓட்ட போனால் வச்சுக்கிட்டேன். சரி வண்டி ஓட்ட போகிற வச்சுக்கணும்னு சொல்லி நான் வண்டி ஓட்ட போகல நின்றுக்கிறேன்னு சொன்னேன். சரி நின்றுங்க நாங்கள் நின்றுட்டேன். டேய் சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். அப்படியே 2 நாள் கழிச்சு நான் வண்டி எதுவும் போகல, நாங்கள் வண்டி எதுவும் போகக்கூடாது வேறு என்ன வண்டி கழிச்சா நான் போகிறேன்னு சொல்லி சொன்னேன். சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டி கழிச்சாங்க. போனேன் மறுபடியும் வச்சுன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணாங்க. சரக்கு போடுறாரு அந்த பாய் வந்து இன்னொரு ஆள் வந்து அதே ஊரில் வந்து பஞ்சாயத்து பண்ணாங்க. உங்கள்கிட்ட எல்லாம் அது மேலே நடக்க மாட்டான், போக மாட்டான், இந்த மாதிரிலாம் ஆள் கிடையாது, இதுமாரி பேசாத கொள்ளாத, தப்பு அதெல்லாம் உங்கள்கிட்ட நான் தானே எனக்கு தெரிஞ்சிடும், அதுமாரி இப்போ தப்பாக நடக்கிறான் போகிறான் எனக்கு தெரியும், இதுமாரி பேசாதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களாண்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா, வர நிறுத்துற அவனை பைத்தியக்காரப்ப. எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? நைட்ல 12 மணிக்கு எதுக்கு மேடம் ஒரு லேடி வீட்டுக்கு கூட்டின்னு வரணும்? 12 மணிக்கு கூட்டினு அவர் வரப்ப கூட கூட்டின்னு வர மேடம். அவர் 3 மணிக்கு வண்டி போனா கூட அவன் நடுமேத்துல மேடம், அவன் நடுமேத்துல அடுத்தவங்க கொண்டாட்டி ஏன் மேடம் கூட்டின்னு வர? அது மேடம் ஏற்கனவே அவங்க புருஷனுக்கு அவங்க சண்டை வந்து அவங்க அந்த லேடி அவங்க புருஷனு பிள்ளை வேணாம்னு எழுதி கொடுத்தாங்க மேடம். 2வது இன்னும் ஒருத்தன் கூட இருக்கிறாங்க மேடம். 3வது நீ இருக்குது அவளுக்கு கச்சேரி கம்முன்னு இருக்கு. நம்ம வந்து அது மாதிரி பிரச்சனை பண்ணாங்க மேடம். காலைல வர காலை வர தூக்கு போட்டாங்க மேடம். இல்ல பேதியில போவான் மூஞ்சி மோரையும் பண்ணி பையல மூஞ்ச பாரு மூஞ்சி நீ நக்கம்ல செத்த பையல. எனக்கு ஒரே ஒரு ஆன்சர், உங்களுக்கு அந்த லேடியோட தொடர்பு இருக்கா இல்லையா? தாலியே கட்டி மேடம் வச்சிட்டு இருக்கு, 5 சொல்றாங்க வருஷமா மேடம். இருக்கு என்கிட்ட மேடம், 5 டைரக்டா வருஷமா இருக்கு மேடம். தொடர்பு இருக்கு. ஆமா மேடம். அப்புறம் என்ன நியாயம் பேசுறீங்க? அப்ப நான் எங்க போய் பார்த்து நான் என் பிள்ளைங்களும் மேடம் எல்லாத்துக்கும் காரணம் தான் மேடம். சரி இப்போ 5 மாசமா இவ கேட்டா 5 வருஷமா இருக்கு நினைப்பா. கேளுங்க மேடம், நீங்களே கேளுங்க. ஒரு விஷயம் கேட்கலாம். சரி உங்க பொண்டாட்டி எதை செஞ்சா நீங்க சொல்லுங்க. நான் என் பிள்ளை எங்க விட போறேன்? உங்களுக்கு ஒரு நியாயம் போயிடுறேன் மேடம். எனக்கு வேணாம். அவங்கள 2 புருஷன் வச்சுக்கலாம். எதுக்கு நல்லா இருக்காங்க இவெல்லாம்? ஏய் ஏன்டா நீ எல்லாம் நல்லா இருக்க? ஏன்டா நல்லா இருக்க நீ எல்லாம்? ஏய் சும்மா நீ ஏன் நல்லா இருக்க? சும்மா ரீசெண்டா எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. மொத்த ஆம்பளைங்களையும் வந்து நீங்க குறை சொல்றீங்களா? மொத்த ஆம்பளைங்கள நான் குறை சொல்லல. எங்க வீட்லயே அவ்வளோ படிச்ச அவ்வளோ சம்பாதிக்கிற சூப்பர் ஆம்பளைங்க இருக்காங்க. ஆனா பொண்டாட்டியை மதிக்கிறாங்க. பொண்டாட்டியை எங்க அப்பாவை நான் அப்படிதான் பாத்திருக்கேன். இப்போ இதுல யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க நீங்க? நீங்களே சொல்லுங்க. இவருக்கு நான் சப்போர்ட் பண்ண முடியுமா? இவர் சப்போர்ட் பண்ற மாதிரி என்ன செஞ்சிருக்காரு? உன்னையெல்லாம் சின்ன வயசுலயே கள்ளி பால் கொடுத்து கொண்டிருக்கணும்டா. நல்லா மூஞ்சிய பாரு, சேவிங் பண்ண மலை குரங்கு மாதிரி. இவ்ளோ தைரியமான அம்மா இருக்காங்க உனக்கு. நீங்க ஒரு ஆள் போறமா இந்த ஆளை சரி பண்ண மேடம். இப்ப கூட உனக்கு வாசம் பாருமா இல்ல. அவனுக்கு ஒரு கேள்விக்கு அப்படியே வேற மாதிரி ஆடுறாங்க. நீங்க முன்னாடியே கேட்டிருக்கலாமே. கேட்ட மேடம் வரணும். கேட்ட மேடம் அவன் 2 ஒரு வாரம் உங்களுக்கு மாமியார் போற ஒரு ஆளு போறோம். நான் சொல்றேன் மேடம், என்ன மாதிரி அவனுக்கு பொண்டாட்டி கேட்கணும். 10 ஆம்பளைக்கு சமம். அவனை கேக்குற கேள்வி ஒரு கேள்வி இவன் போய் சேர்த்துருக்கணும். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.